எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக ஜெயலலிதாவின் மகள் என கூறி வரும் ஜெயலட்சுமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மறைவுக்கு பின் பெங்களூரை சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஜெயலலிதாவின் மகள் என கூறிக்கொண்டு தமிழ் செய்தி ஊடகங்கள் மூலம் வெளிவந்தார். ஜெயலலிதாவின் சொத்துக்கும் அரசியல் வாரிசுக்கும் தான் ஒருவரை சொந்தக்காரர் என கூறிக்கொண்ட ஜெயலட்சுமி டெல்லியில் திடீரென செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி என 40 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் தன்னுடைய தாய் ஜெயலலிதா அவர்களின் பெயரை களங்கப்படுத்தும் நோக்கில் சிலர் ஈடுபட்டு வருவதால் கட்சி தொடங்க வேண்டிய சூழல் தனக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இல்ல, அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாங்க. அவங்க தீபா பேரவைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவே அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்கனால நான் சரி யாருமே வேண்டாம், எங்க அம்மா கட்சி நான் மீட் எடுக்கிறேன், எங்க அம்மா சின்ன எல்லாம் நான் ரெட்டை எல்லாம் சின்ன நான் எடுக்கிறேன், அப்படி இல்லையா நான் புது கட்சி தொடர்ந்து நான் மக்களுக்கு எங்க அம்மா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இறங்கிட்டோம். விரைவில் தொகுதி பங்கீடு குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என தமாக கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வருகை தந்த தமாக கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோடு தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மகிழ்ச்சியான முறையில் ஆலோசனை முடிந்தது. தேர்தலுக்கான தொகுதி எண்ணிக்கைகள், எந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு, வேட்பாளர்கள், வெற்றிக்கான நல்ல சூழல், களப்பணி உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்தோம். விரைவில் முடிவுகள் எடுக்கப்படும். பாஜக கூட்டணியில் அதிக கட்சிகள் இருக்கின்றன. பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என தெரிவித்துள்ளார். கிருஷ்ணசாமியை போட்டியாளராகவே கருதவில்லை என ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் தமாக கட்சி தலைவர் ஜான் பாண்டியன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பாஜக கூட்டணியில் தமாமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு கையெழுத்தானது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜான் பாண்டியன், ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, நிச்சயம் வெற்றி பெறுவோம். தொகுதியை அவர்கள் முடிவு செய்வார்கள். நாங்கள் விரும்பிய தொகுதியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார். ஜனநாயக கடமையாற்ற அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் IAS இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். நாட்டுப்புற கலைஞர்களின் இசையுடன் கூடிய நடனமானது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தான துண்டு பிரசுரத்தை ஆணையர் ராதாகிருஷ்ணன் பொதுமக்களிடம் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்ற இலக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் 72% வாக்களிப்பு விகிதமானது உள்ளது. குறிப்பாக சென்னையில் 60 விழுக்காடு தாண்டுவதில்லை. அதன் காரணமாகவே நாட்டுப்புற கலைகளோடு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களின் கவனத்தை பெறுகிறோம். ஜனநாயக கடமை என்று அறிந்த மக்கள் அந்த கடமையை ஆற்றுவதில் சற்று கவனக்குறைவாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் பெட்டிக்கடை நடத்தி வரும் ஹனிஃபா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரள வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் காட்டு விலங்குகள் அடிக்கடி நகரப்பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் கூடலூர் அருகே உள்ள தேவாலா தேவகிரி எஸ்டேட் பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வரும் ஹனிஃபா அருகில் உள்ள வனப்பகுதிக்கு விறகு சேகரிக்க சென்ற போது காட்டு யானை ஒன்று தாக்கியுள்ளது. இதில் ஹனிஃபா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நீண்ட நேரமாகியும் ஹனிஃபா வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் தேடி பார்த்துள்ளனர். அப்போது தேயிலை தோட்டத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்து பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், வனத்துறையினர் ஹனிஃபாவின் சடலத்தை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.